இது இனிதுங்க. இன்னைக்கு எங்கள் வீட்டு சமையல் தாங்க. இன்னைக்கு ரொம்ப சிம்பிளாக சூப்பராக சமைச்சிருக்குங்க. சூடாக சாதம் அடிச்சிருக்குங்க. அப்புறமேட்டா இந்த காளான் கிரேவிங்க. பிரியாணியே செய்யாமல் கிரேவியே சேர்ந்துருக்குங்க. இது சாதத்துலேயும் போட்டு சாப்பிட்லாம், சப்பாத்தி இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்லாம். வெறும் காளான் தாங்க. வெங்காயத்தை கண்ணா அரிஞ்சு போட்டு நல்லா கிரேவி பண்ணி வச்சுருக்கேன். இது ஆனோடனே இன்னும் திக்காக போயிடுங்க. நல்லா தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஆகிடுங்க. அதுங்க காளான் மசாலாவும் சொல்லலாம். எப்படி இருக்குதுங்க அப்படியே வெந்து. அப்புறம் ரசம் இதை அப்படியே சூடாக சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு செம்ம சூப்பராக இருக்குங்க. அப்புறம் ரசம் நல்ல மிளகு ரசம் சாதம். அப்புறம் தொட்டுக்க கொஞ்சம் பொட்டலமும் இருக்குது, வேணுன்னா அப்பளம் வறுத்துக்கலாம், ஆம்லேட்டும் போட்டுக்கலாம். இதுக்கு எதுவுமே தொட்டுக்கே தேவையில்லை. இது பிசைஞ்சால் பிரியாணி மாதிரியே இருக்குங்க. காளான் பிரியாணி தனியாக செய்யணும் அப்படின்னு இருக்குது, மசாலா செஞ்சுருக்கேன். இதை சாதத்தில் போட்டுக்கலாம், சப்பாத்தி இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்குங்க. இன்னைக்கு வீட்டு சமையலுங்க. நீங்கள் என்ன செஞ்சீங்க? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.